விஷயங்களோட என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னோட எனக்கான இன்ட்ரெஸ்ட்டோட இந்த வீடியோஸ் நான் பேசும்போது, அது பாலிடிக்ஸ் வீடியோ ஆகட்டும், நான் 2 வருஷமா யூடியூப்ல பிக் பாஸ் ரிவ்யூ பண்ணிட்டுருக்கேன். இப்ப 3 சீசனுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதனால தான் அந்த வீடியோஸும் சைட் பை சைட் வரும்னு சொல்லும்போது, எனக்கு கன்டினியூஸா பிக் பாஸ்லயோ பாலிடிக்ஸ் வந்து ஒரு 3 மாசமா விஜய் சார் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த எலக்ஷன் ரிசல்ட் வந்ததுலருந்து பேசுறேன். ஸோ அந்த சப்போர்ட்ட கன்டினியூஸா எனக்கு குடுத்து 5K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ண வச்சதுக்கு, லைக் போட்டவங்களுக்கு, ஷேர் போட்டவங்களுக்கு, கமெண்ட் பண்ணவங்களுக்கு, அதுக்கப்புறம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே என்னோட ரொம்ப மனமார்ந்த நன்றிகள சொல்லிக்கிறேன். ஸோ நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கப்புறம் என்னோட வீடியோஸ் ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். நான் பெரிய வீடியோவா ஒண்ணு போட்டுட்டு, அதுலருந்து எடிட் பண்ணி சின்ன சின்ன வீடியோஸா போடுவேன். ஸோ அதுலருந்து தான் ஷார்ட்ஸும் போடுவேன். அப்படின்னும்போது, அந்தந்த கன்டென்ட்க்கு ஏத்த மாரி தம்ப்நெயில் வைக்கிறது அப்படின்னும்போது, யாருக்கு எந்த கன்டென்ட் வேணுமோ பார்த்துக்கோங்க. இப்ப ஸ்டார்ட்டிங் கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் என்னோட வீடியோஸ்க்கு 5K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆனதுக்கான தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் வீடியோக்குள்ள பேச போறேன். என்ன கன்டென்ட் அப்படிங்கிறத தனித்தனியா பார்க்குறவங்க பாருங்க. இல்ல ஃபுல்லா பார்க்குறவங்க பாருங்க. ஸோ 2 விதமான வீடியோஸும் வரும். ஸோ யாருக்கு எது வேணுமோ பார்த்துக்கோங்க. இது வந்து இது எனக்கு உங்களுக்கு தெரியும் ஒரு ஹோம் மேக்கரா வந்து வீடியோ முன்னாடி உட்கார்ந்து கேமரா முன்னாடி கான்ஷியஸா பேசுறது அப்படின்னும்போது, அது சில சில கம்ஃபர்ட் ஜோன்லாம் அதுக்கு தேவைப்படுது. அதுக்கான விஷயங்கள் அப்படின்னு என்னால ரெகுலரா வந்து வீடியோஸ் டெய்லி போடுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பிளஸ் இது பாலிடிக்ஸ் வீடியோ அப்படின்னும்போது ஏனோ தானோன்னு பார்த்துட்டு பேச முடியாது. அப்படின்னும்போது ஒரு கிராஸ் செக் பண்ணிட்டு, ரியாலிட்டி செக் பண்ணிட்டு, அதுக்கான விஷயங்கள தான் பேசணும் அப்படின்னும்போது, அதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது அப்படின்னும்போது, ஸோ இந்த அப்டேட்ஸ் கொஞ்சம் முன்ன பின்ன வந்தாலும் நீங்க எனக்கு கன்டினியூஸா இந்த சப்போர்ட் குடுப்பீங்கன்னு நம்புறேன். சரிப்பா, இப்போ சட்டமன்றத்துல ஃபர்ஸ்ட் 2 டேஸ்க்கான விஷயங்கள பேசுறேன். இப்ப மரியா வில்சன் அவர்கள், அவருக்கான விஷயங்கள் என்னப்பா கான்ட்ரோவர்சி? அவர் ஒரு நாள் அக்ரெசிவா பேசினாருன்னு சொன்னாங்க. இன்னொரு நாள் நேத்து சாரி கேட்டுட்டு ரொம்பவே சாஃப்ட்டா பேசினாரு அப்டின்னாங்க. என்னதான் நடந்துச்சுன்னு நெறைய பேருக்கு நெறைய கன்ஃப்யூஷன்ஸ் இருக்கலாம். ஐ மீன் லைவ் பார்க்காதவங்களுக்கு, இல்ல அந்த விஷயங்கள ஃபுல்லா என்ன ஏதுன்னு தெரியாதவங்களுக்கு அப்டின்னு சொல்லும்போது, ஆமாங்க இவங்க வந்து டிஎம்கே வந்து எப்பயுமே ட்ரிகர் பண்ணிட்டே இருக்காங்கன்றதுல எந்த டவுட்டும் இல்ல. ஆபாச நிதி அவர்கள் வந்து காவேரி விஷயமா போயிட்டு சம்மந்தம் இல்லாம ஒரு கலப்பறைய கிளப்புன வரைக்கும் இவங்க வந்து டிவிகேவ ட்ரிகர் பண்ணி பார்க்குறாங்க. 1 இவங்களால ஜனங்க கிட்ட அட்டென்ஷன் சீக் பண்ண முடியல டிஎம்கேவால. ஏன்னா அவங்க தோத்து போயிட்டாங்க. இல்ல ஜனங்க அவங்கள ஒத்துக்கலன்றது அப்பட்டமான உண்மையா அவங்களால ஒத்துக்க முடியல அப்படின்னு சொல்ற இடத்துல, ஏதோ ஒரு அட்டென்ஷன நாங்க சீக் பண்ணி ஆகணும். அது நெகட்டிவா இருந்தாலும் பரவால்ல. ஆனா நாங்க வைரல் ஆகணும் அப்படிங்கிற இடத்துல தான் ஒரு ஆபாச நிதியோடது அந்த விஷயங்கள் இருந்தது. அந்த ஒரு அரெஸ்ட் அப்படிங்கிற வரைக்கும் அது போச்சு அப்படின்னு சொன்னா, இவங்க சட்டசபையிலே இப்ப சும்மா இருக்கல்ல. இப்ப வந்து உதயநிதி அவர்கள் சட்டசபையில வாயே திறக்கறது இல்ல. 1, 2 இடத்துல திறக்கிறாரு. பட் ஆனா அதுக்கும் அடி வாங்கிட்டு உட்கார்ந்துடுறாரு. பம்மிக்கிட்டு உட்கார்ந்துடுறாரு. இந்த சைடு இருக்க அவருக்கான சப்போர்ட்டர்ஸா இருக்கக்கூடிய நேரு அவர்களோ, ஏவா வேலு அவர்களோ, இன்னும் என்ன நமக்கு தெரியும்ல சீனியர் மோஸ்ட் இருக்கவங்க அந்த டிஎம்கேல இருக்கவங்க தான் வந்துட்டு கூட கூட பேசுறாங்க. ஐ மீன் கவுண்டர் குடுக்குறேன்ற பேர்ல எதையோ ஒண்ணு ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இவங்க பல்ப் வாங்கிட்டு உட்கார்ந்துடுறாங்க. ஏன்னா டிவிக்கு அதுக்கு கரெக்டான ஆன்சர்ஸ் வச்சிருக்காங்கன்னும் போது, இது முதல் பட்ஜெட் கூட்டத்தொடர் அப்படின்னும்போது டிவிக்கு திணறுவாங்க. நம்ம சீனியர் மோஸ்ட்டா இருக்கிறதுனால நம்ம வெளுத்து வாங்கிடலாம் சட்டசபையில அப்படிங்கிற இடத்துல அதுக்கு முன்னாடியே ஒரு அட்டென்ஷனை சீக் பண்ற மாதிரி அந்த பட்ஜெட்க்கு முன்னால் அந்த அரஸ்ட் விஷயங்கள் எல்லாம் ஒரு அலப்பறையை கொண்டு வந்து எங்களோட இளைஞர் அணி தலைவர்ப்பா எங்க டிஎம்கே எதிர்கட்சியோட தலைவர்ப்பா சட்டசபையில நீங்க என்னதான் அட்டென்ஷன் சீக் பண்ணாலும் திருப்பி பல்ப் வாங்கிட்டு தான் உட்காந்தீங்க சட்டசபையில. ஏன்னா திணற அடிச்சிருக்காங்க டிவிகே அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை. ஏன்னா இந்த இடத்துல மரியா வில்சன் அவர்களை அப்புறம் இவங்க மட்டும் சும்மா இல்ல. டிஎம்கே என்ன சாமி அமைச்சர்ன்னு சொல்றது, அதுக்கப்புறம் பப்ளிக் மீட்டிங்ல வந்துட்டு எந்த பப்ளிக் மீட்டிங் போனாலும் ஓடுகாலி சிஎம்னு சொல்றது, தற்கூரி முதலமைச்சர்ன்னு சொல்றது, அவங்க அமைச்சர்களெல்லாம் அமைச்சர்ன்னு சொல்றதுக்கே அசிங்கமா இருக்குன்னு சொன்னேன். ஜேம்ஸ் வாசந்தன் அவர்கள் சொல்றது, அப்புறம் கோமாளி முதலமைச்சர்ன்னு சொல்றது, நீங்க எவ்வளவு பேசினாலும் உட்காந்துக்கிட்டு கம்முனேவா இருப்பாங்க அப்படின்னும் போது, அப்போ பேசுறவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டுருவீங்களான்னு நீங்க ஆரம்பிச்சா, அப்படி பார்த்தா இன்னமும் பேசிக்கிட்டு தான் நீங்க இருக்கீங்க. பட் ஆனா பெண்கள் விஷயம்னு வரும்போது, இல்ல ஒரு த்ரெட் அப்படிங்கிற இடத்துல அவர் மார்கண்டேயன் பேசின விஷயங்கள், எலும்பு உடைச்சிரும்னு சொன்ன விஷயங்களுக்குலாம் ஆக்ஷன் எடுக்கப்பட்டதே தவிர, இவங்க ஒவ்வொருத்தரும் பண்ணிட்டு இருக்க எல்லாத்துக்கும் அவங்க ஆக்ஷன் எடுத்துட்டு ஒன்னொன்னுக்கு அதுக்கு அட்டென்ஷன் கொடுத்துட்டு இருந்தா அவங்க எப்படி ஆட்சி நடத்துறது அப்படிங்கிற இடத்துல இக்னோர் பண்ணிட்டு தான் போயிட்டு இருக்காங்க. பட் ஆனா சட்டசபைன்னு வரும்போது இன்னுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்கா நாங்க ட்ரிகர் பண்ணுவோம். நீங்க பதில் சொல்லிதானே ஆகணும். ஜனங்களுக்கு லைவ் வர போகுது அப்படின்னும் போது, நீங்க சாமி முதலமைச்சர்னு சொல்றது அவரு எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் சொன்னது அப்படின்னும் போது, ஏன்பா நீங்க இவ்வளவு சீனியர் மோஸ்ட் அமைச்சரா பழைய அமைச்சரா இருந்திருக்கீங்க. இப்ப எம்எல்ஏவா இருக்கீங்க. இவ்வளவு வருஷமா சட்டசபைக்கு வரீங்கன்னா, ஒரு அமைச்சர் எந்த துறையை சார்ந்தவர், அவருக்கான பேர் என்ன அப்படின்னு தெரியாம கூட நீங்க பேச ஆரம்பிப்பீங்களா? அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி வருதுன்னா, அப்ப நீங்க அத தெரிஞ்சுதான் பேசுறீங்க. அதாவது அவங்க ட்ரிகர் பண்ற ஒரு மனுஷனுக்கு வந்து
அந்த ஒரு பேர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க. அப்போ வந்து தன்னை வந்து தன்னோட பேரை சொல்லி அட்ரஸ் பண்ணணுங்கிறத எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு சொல்ற இடத்துல, என்னப்பா என்ன பேர் சொல்லி ஒண்ணு பேர் சொல்லி கூப்பிடு, இல்லன்னா அந்த உறவு முறைய சொல்லி கூப்பிடு அப்படின்னு சைக்காலஜில சொல்லியே இருக்கு. சோ அந்த பேருங்கிறது ஒரு மனுஷனுக்கான அடையாளம் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு சட்டசபையில ஒரு அமைச்சரா இருக்கக்கூடியவர சாமி அமைச்சர் அப்படின்னு சொல்லும்போது, அவர் எந்த துறையை சேர்ந்தவர்ன்னு நீங்க அட்ரஸ் பண்ண மாட்றீங்க. அவரோட பேரையும் நீங்க அட்ரஸ் பண்ண மாட்றீங்க அப்படின்னும்போது, இது எதார்த்தமா ஃபன்னா பார்க்கப்பட்டு சிஎம் அவர்களும் சிரிச்சாங்க. அங்க இருக்கவங்களுக்கும் அது கலகலப்பா இருந்துன்னு சொன்னாலுமே, இவங்க டிஎம்கே அவங்க அதுல வந்து ட்ரிகர் பண்றதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்படி ட்ரிகர் பண்ணா அவங்க கோவப்படுவாங்க. அப்ப அதுக்கான விஷயமா எடுத்து லைவ்ல ஜனங்க பார்த்துட்டு டிவிக்கு சரியில்லப்பா. ஒரு ஒரு மரபே இல்லாம வந்துட்டு சட்டசபையில நடந்துக்கிறாங்க. இப்படியா பேசுவாங்க? ஒரு சீனியர் மோஸ்ட்டா இருக்கவங்க இந்த சைடுல எல்லாரும் சீனியர். என்னதான் அவங்க தோத்தவங்களா இருந்தாலும் டிஎம்கேவோ, ஏடிஎம்கேவோ இவங்க சீனியரா இருக்காங்க அப்படின்னும்போது அந்த மரியாதை கூட குடுக்க மாட்டீங்களா? இதுதான் டிவிக்கு கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்ச மரியாதையா? டிவிக்கு புதுசு என்னதான் புதுசு இருந்தாலும் இந்த ஒரு பேசிக் விஷயம் கூட அவங்களுக்கு தெரியாதா? சீனியர் சிட்டிசனுக்கு மதிப்பு குடுக்கணும் அப்படிங்கிற மாரி ட்ரிகர் பண்ற இடத்துல தான் இவங்க ஒண்ணொண்ணும் பண்றாங்க. பட் ஆனா அதுக்கு எல்லாம் பதில் சொல்ற இடத்துல விஜய் அவர்கள் ரொம்ப சைலண்டா இருக்காருன்னா, அந்த ஒரு பொறுமை அவங்க அவங்க விஷயம் அவங்களோடது டீம்ல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இருக்குமான்றது கொஞ்சம் கொஸ்டின் தான். மேபி கத்துக்கிறாங்களா இருக்கும். பட் ஆனா அது எல்லாருக்கும் வருமா அந்த பொறுமை, அந்த மெச்சூரிட்டின்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்னா, மரியா வில்சன் அவர்கள் அந்த இடத்துல கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டாரு. சோ அவர் சாமி அமைச்சர்ன்னு சொன்னது என்னவோ, இவரு அறநிலைத்துறை அமைச்சரா தான் அவர் சொல்லியிருக்காரு. பட் ஆனா ஒவ்வொருத்தரையுமே கார்னர் பண்றதுன்னு இருக்குல்ல. ஏன்னா இவங்க சிஎம் விஜய் வரைக்கும் விட்டு வைக்கல. எல்லாரையும் தான் இவங்க கார்னர் பண்றாங்க. டிவிக்கு கவர்மெண்ட்ட பொறுத்தவரைக்கும் டிஎம்கே அப்படின்னு சொல்லும்போது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சான்ஸ் எடுத்து பண்றாங்க அப்படின்னு சொல்லும்போது, மரியா வில்சன் அவர்கள் தான் வந்து பட்ஜெட் படிச்சாரு. அதுக்கப்புறம் அந்த வெள்ளை அறிக்கை பேப்பரும் வந்து நிதி அமைச்சரா அவர் தான் வந்து வெளியிட்டாருன்னு சொல்லும்போது, ஆல்ரெடி அவருக்கான சோசியல் மீடியால இருந்து வரக்கூடிய அந்த அபியூஸ்ன்னு சொல்லும்போது, சோ டிஎம்கேக்கு எதிரா அவர் வந்து அந்த வெள்ளை பேப்பர சொன்னதாகட்டும், ஒயிட் பேப்பர ரிலீஸ் பண்ணதாகட்டும், பட்ஜெட் கூட்டத்தொடர கன்டினியூஸா படிக்கும்போது அதுக்கான விஷயங்கள சொன்னதாகட்டும்னு வரும்போது, சோசியல் மீடியால நெறைய ட்ரால்ஸும் அந்த அபியூஸும் பார்த்ததுனால, சோ அது ஆக்சுவலா ஒரு ட்ரிகர் ஆகக்கூடாது தான். ஆக்சுவலா சொல்லணும்னா ட்ரிகர் ஆகக்கூடாது. பட் ஆனா அவரும் ஃபர்ஸ்ட் டைமா அந்த பட்ஜெட் படிக்கிறாரு. சட்டசபையில எப்படி என்ன அப்படிங்கிறத இப்பதான் கத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, அவரோட தமிழ் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கு. இல்ல ஒரு சில விஷயங்கள் ஏன்னா இந்த 1,00,000 கோடி, 1,000 கோடி அப்படின்னு சொல்லும்போது, முதல்வருக்குமே ஸ்டார்ட்டிங் அவருமே இந்த 5,000 கோடின்னும் போது 5,700 கோடி, லட்சம் அந்த மாரி இங்கிலீஷும் தமிழும் கலந்த மாரி பேசின விஷயங்கள் முக்கியமா அந்த நம்பர்ஸ்ன்னு வரும்போது, அதுக்கப்புறம் அந்த தமிழ் வார்த்தைகள் அப்படின்ற வர்ற இடத்துல சோ, அது கொஞ்சம் முன்ன பின்ன அவங்க தடுமாறுறாங்கன்றதுல எந்த டவுட்டும் இல்ல. ஏன் பன்னீர்செல்வம் ஓபிஎஸ் பன்னீர்செல்வம் அவர்களே ஒரு லைவ்ல இந்த 2, 3 நாள் பார்த்த லைவ்ல அந்த 1,00,00,000, 2,00,00,000 இந்த பெரிய அமௌண்ட்ன்னு சொல்லும்போது, கொஞ்சம் தடுமாறி தான் அவர் பேசினாரு. அவ்ளோ சீனியரா இருக்கவரே அப்படின்னு சொல்லும்போது, ஒரு பட்ஜெட் பேப்பர் படிக்கிறாங்கன்னா, அதுல அவ்ளோ நம்பர்ஸ் வரும். அவ்ளோ வந்து டிஜிட்டல் விஷயங்கள் இருக்கும். அதுக்கான ஹிஸ்டரி இருக்கும். இல்ல இவங்க பண்ணதுக்கான அந்த பெர்சன்டேஜ் லெவல் சொல்லணும்னா, அதுல கொஞ்சம் முன்ன பின்ன வரும் தான் மிஸ்டேக்ஸ் அப்படின்னும்போது, தமிழும் அவர் கொஞ்சம் தடுமாற்றமா தான் பேசினாரு அப்படின்னும்போது, அது ட்ரால்க்கு உள்ளாக்கப்படும்போது, அத எடுத்துட்டு வந்து நீங்க சட்டசபையில அது ஒரு கார்னர் பண்ற விஷயமா சொல்லும்போது, டிஎம்கேவோட வேலை அதுதான். ஏன்னா அவங்க ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சி இல்லையா? சோ அவங்க அததான் செய்வாங்க. பட் ஆனா இவர் ட்ரிகர் ஆயிருக்க கூடாது அப்படிங்கிறது ஒரு விஷயம் தான். ஓகே கொஞ்சம் ட்ரிகர் ஆயிட்டாரு, அக்ரெசிவா பேசினாரு அப்படின்னு சொன்னாலுமே, அந்த இடத்துல கிறிஸ்டியானிட்டி வெஸ் தமிழ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் வந்து ஏதோ ஒரு கோவத்துல சொல்ல போக, அது வந்து வெளியில நெகட்டிவா பேசப்பட்டது அப்படின்னும்போது, அவர் பேசினது சரியா தப்பான்னா, அவர் பேச வந்த விஷயங்கள் சரிதான். பட் ஆனா அது பேச வந்த விதத்துல கொஞ்சம் அந்த ஃப்ளோல முன்ன பின்ன வார்த்தைகள் வரும்போது, அது டிவிகேக்கு வந்து கொஞ்சம் நெகட்டிவா போகவும், அதுக்கான விளக்கமா இன்னைக்கு வந்து பேசிட்டு மறுநாளே முந்தா நேத்து என்னமோ பேசினார்ன்னு நினைக்கிறேன். நேத்து வந்து அதுக்கான சாரி கேட்கிற விதத்துல, மன்னிப்பு கேட்கிற விதத்துல எல்லாருக்குமே சட்டசபையில இருக்க எல்லா சீனியர் மோஸ்ட்லி எல்லா கட்சி ஆளுங்களுக்குமே, எல்லா சீனியர்ஸ்க்குமே வந்து சேர்ந்து இனிமே நான் கத்துக்கிறேன். நான் இந்த மாரி வந்துட்டு கொஞ்சம் கோவப்பட்டுட்டேன் அன்னைக்கு. அது மாரி பண்ணியிருக்க கூடாது. நான் வந்து கத்துக்கிறேன் அப்படின்றத ஒரு ஓப்பனா ஒத்துக்கிறார். ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டா குடுக்குறாருன்னா, இதுதானங்க உண்மை. இத அவர் கொஞ்சம் அன்னைக்கே சொல்லியிருக்கலாம் அப்படின்னா, எல்லாருக்குமே அந்த பொறுமை எடுத்தோனே வந்துறது இல்லல்ல. கொஞ்சம் அடி வாங்கின அப்புறம் வரும். இல்ல போக போக கத்துக்குவாங்க அப்படின்னும்போது, சிஎம் அவர்கள் ஏன் அது இருக்கு அப்படின்னா, அவர் ஆல்ரெடி சினி ஃபீல்ட்ல இருந்தவருன்னும் போது நெறைய ட்ரால்ஸ், அபியூஸ் இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்திருப்பாரு. அவருக்கு அந்த பழகியிருக்கும். அந்த ஒரு சோசியல் மீடியா ட்ரால்ன்றது பழகியிருக்கும். அதனால இந்த விமர்சனங்கள்லாம் அவருக்கு பழகுனதுனால, அவரால அத ஈஸியா எடுத்துக்க முடியுது. இல்லன்னா அதுக்கேத்த மாரி மெச்சூர்டா வந்து ஹேண்டில் பண்ண முடியுது. சோ ராஜேந்திரன் அவர்கள் அந்த சைடு எம்எல்ஏவா இருக்கக்கூடிய டிஎம்கே எம்எல்ஏவா இருக்கக்கூடிய ராஜேந்திரன் அவர்கள் வந்து எழுந்து, நீங்க வந்து அன்னைக்கு பட்ஜெட் கூட்டத்தொடர் படிக்கும்போது இவ்வளவு விஷயங்கள் இருந்தது. அத வந்து நீங்க இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா வந்து கத்துக்கணும். முடிஞ்சா ராஜ்மோகன் அவர்கள் நல்லா தமிழ் பேசுவார். அவர்கிட்ட கத்துக்கோங்க அப்படின்னு அவர் என்னதான் ஸ்மூத்தா சொன்னாலும் இந்த வாழைப்பழத்துல ஊசி ஏத்துறதுன்னு ஒண்ணு இருக்கும்ல. அந்த மாரி எங்களுக்கு சொல்லிட்டாரு அப்படின்னு இவருக்கு புரிஞ்சிருச்சு. இல்லன்னா இவருக்கு சுருக்குன்னு வந்துடுச்சு. சோ அவரு அப்படி ராஜ்மோகன் கிட்ட கத்துக்கோங்க அப்படின்னு சொன்ன உடனே தன்னோடது குறைய சொன்னா யாருக்குமே சுருக்குன்னு கோவம் வரும் தான். அது சரியா தப்பான்னு கேட்டா, அது அவங்களோட மெச்சூரிட்டிய பொறுத்து. இவங்க எப்பயுமே இப்படித்தானப்பா விட்டுரு அப்படின்னு சொல்லி இக்னோர் பண்ணிட்டு போறது ஒரு ரகம். இல்ல நீ என்ன சொல்லிட்டல்ல, அதனால நான் அதுக்கு பதில் சொல்றேன் அப்படின்றது ஒரு ரகம்னா,
இது கரெக்டான ஹேண்ட்லிங் எதுன்னு கேட்டா நான் சொன்ன மாதிரி அது அவங்கவுங்க மெச்சூரிட்டியை பொறுத்து. என்ன கேட்டா இக்னோர் பண்ணிட்டு போயிருக்கணும் அவரு. பட் ஆனா ஒரு கோவம் வந்தது. இல்ல சொல்ற விதத்தையும் கொஞ்சம் வந்து அவர் வாழைப்பழத்துல ஊசி ஏத்துன மாதிரி அவர் சொல்லிட்டு போயிருக்கலாம். கொஞ்சம்